எஸ்ஐபி மூலமா உருவான இந்த பணத்தொகையை வந்து நம்ம வந்து ஒரே டைம்ல வந்து எடுத்துடலாமா? உங்கள் பொண்ணு பையனுக்காக எஜுகேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் கிளாஸோட ரிட்டர்ன்ஸ் பாண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே வந்து ஓவரால் கார்பஸை எஸ்டபிள்யூபியில் எடுக்கும்போது அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு மற்ற அசெட் கிளாஸ் என்னென்னா, நான் வந்து ஒரு 5 வருஷத்தில் வீடுக்காக நான் இந்த பணத்தை முதலீடு பண்ண போகிறேன்னா, ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். எதிர்கால தேவைக்காக எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த எஸ்ஐபி போடுறத எப்ப ஸ்டாப் பண்ணணும், இந்த பணத்தை வெளியே எடுக்கும்போது எவ்வளோ வரி கட்டணும், வரியை குறைச்சி பணத்தை எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ எஸ்ஐபி போடுற ஆள் நீங்களா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக நிதி ஆலோசகர் கணேசன் திரு நம்ம கூட நினைச்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து எதிர்கால தேவைக்காக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இதை வந்து எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது அளவுக்குள்ள இருக்கா சார்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எந்த விஷயத்துக்காக போடுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோடு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும். இப்போ இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 years பாலிசி, 7 years இல்லை 15, 20 அந்த மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த டைம் பீரியட் தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது கேட்குறது நான் எவ்வளோ வருஷம் போடணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து, இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா, இப்போ மேரிட் கப்புள் அப்படின்னா பசங்களோட எஜுகேஷன், பசங்க இருக்காங்கன்னா ஒரு 18 வயசில் காலேஜுக்கு போகணும். அப்போ அந்த டைம் பீரியட் வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்னா நான் லைஃப் லாங் போடணுமான்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுதுன்னா ஒரு 55-60 வயசு எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் பீரியட், எவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்களோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் உங்களால் பணம் கட்ட முடியும். அப்போ கட்டுங்க. ஸோ உங்கள் கோல் தான் உங்கள் எவ்வளோ நாள் கட்ட போகிறீங்கன்றது தீர்மானிக்க போகுது. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து எல்லாேருக்கும் சொல்ல புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது எவ்வளோ வருஷம் கட்டணும் அப்படின்னா, உங்களோட இமீடியட் கோல், எனக்கு இப்போதைக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 25 வயசு தான் ஆகுதுன்னா, இமீடியட் கோல் மேரேஜாக இருக்கலாம் ஒரு 30 வயசுக்குள்ளே. அப்போ வந்து 3 to 4 years 5 yearsக்கு ஈக்விட்டி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு குடும்பம் எல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே அதிகமாகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிஃபைன்டு கோலை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பீக் டைமில் இருக்கும்போது இந்த எஸ்ஐபியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நம்மளோட கோலை வந்து நம்ம அடையும் போது அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகுமா, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணுமா? ஈக்விட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 5+ year மினிமம் இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ மார்க்கெட் பீக் போகும், ஆரம்பிக்கும் போது வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், இன்னொரு 1 yearல அதிகமாகும். ஏன்னா ராலி பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 5+ year இருக்கீங்கன்னா, மார்க்கெட் இப்போ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்படவே தேவையில்லை. ஒரு 1 year முன்னாடி போன ஜனவரி ஒரு கிளைண்ட் பேசும்போது, மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, இப்போ நான் போட மாட்டேன், ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், லம்சம் எஸ்ஐபி எதுவாக இருந்தாலும். பட் லம்சம் போடுறீங்கன்னா ஒரு எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், லிக்விட் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டிக்கு மாற்றலாம். ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 yearக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம். போன 1 year-ஆக போன ஜான்லேருந்து இந்த ஜானுக்கு பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே தான் இருக்குது, ஒரு 80,000 ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய சேஞ்சஸ்னு எதுவும் நடக்கலை. ஸோ நீங்கள் 1 year முன்னாடி ஆரம்பிச்சிங்கன்னா யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வேல்யூவேஷன்ஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயருக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு தான் எல்லாருமே அனலிஸ்ட் எல்லாம் பேசுகிறாங்க. அண்ட் லாஸ்ட் 1 year வந்து ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது கோல்டன் சில்வர் ஏறினதுனால ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகும் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1 year ஆட் பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று அது ஒரு ஹேபிட்டாக மாறி இருக்கும். ஸோ மந்த்தான 5ஆம் தேதி 1ஆம் தேதி நான் வந்து மினிமம் இவ்வளோ பணம் போட்டுறேன், அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். அக்யூமுலேட் யூனிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1 yearல இஃப் மார்க்கெட் அதிகமாக ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் டைம் பீரியட் பார்க்காதீங்க, மார்க்கெட் பீக்காக டவுனாக. ஏன்னா எஸ்ஐபின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும், ஏறும் இறங்கும். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ ஏறணும் தெரியாது, ஃபாலும் எவ்வளோ பெரிய ஃபால்னு தெரியாது. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஓகே சார். இப்போ வந்து இந்த எஸ்ஐபி மூலமாக உருவான இந்த பணத்தொகையை வந்து நம்ம வந்து ஒரே டைமில் வந்து எடுத்துடலாமா, இல்லை இந்த சிஸ்டமேட்டிக் நீங்கள் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமாக வந்து எடுக்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கள். அகெயின் நம்மளோட நீட் என்ன, இப்போ வந்து உங்கள் பொண்ணு பையனுக்காக எஜுகேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18 வயசில் வந்து ஒரு 15 லட்சம் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குன்னா, ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். உங்கள் கேபிட்டல் லாஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஈக்விட்டியிலேருந்து டெட் ஃபண்டுக்கு ஒரு 1 or 2 years முன்னாடியே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டேஷன் 15 lakhs ஒரு 1 or 2 years முன்னாடியே நான் எதிர்பார்த்த பணம் எஸ்ஐபியில் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் உடனே வந்து டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட் இயர் எவ்வளோ தேவையோ அந்த பணம் எடுத்துக்கலாம், செகண்ட் இயர் எவ்வளோ தேவையோ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 4 இயர்ஸ்க்கான பணம் வந்து கண்டிப்பாக டெட் ஃபண்டில் ஒரு 6-7% வளரப்போகுது. ஆல்ரெடி உங்கள் கோலும் நிறைவேறிடுச்சு அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வந்துருச்சு. பசங்க வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறாங்க. 15 lakhs இஸ் மோர் தேன் எனஃப்னு தெரியும் இப்போ இருக்கிற டைம் பீரியட். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தால் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே வந்து எனக்கு ஆன்னுவிட்டி எடுக்க போகலாம், ஏன்னா டெட் ஃபண்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 crore சேர்த்துட்டேன் அப்படின்னும் போது 1 crore ஈக்விட்டியில் இருந்தால் தான் என் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும்னா அதுலேயே மெயின்டைன் பண்ணலாம். மற்ற டெட் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு எல்லாமே சேர்த்து வச்சு தான் ஒருத்தர் பிளான் பண்ணணும். ஸோ நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஸ்டபிள்யூபியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்விட்ச் பண்ணி லிக்விட் ஃபண்டுக்கோ மணி மார்க்கெட் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயர் ஆன் இயர் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீடுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறது முக்கியம் சார். சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கோல் பேஸ்டாக போகிறது வந்து நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பிளான் பண்ணி குழந்தையோட எஜுகேஷனுக்காகவோ இல்லை ரிட்டைர்மெண்ட் பிளான் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு நான் வந்து எஸ்ஐபி போட்டிருக்கேன். பட் என்னோட கோலை வந்து நான் முன்கூட்டியே வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பணத்தை வந்து இப்போ நான் எடுத்துடலாமா? எப்படி அந்த எஸ்ஐபியை வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டாப் பண்ணிடலாமா? இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, நீங்கள் 15 இயர்ஸ் பிளான்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணும்போது அந்த எஜுகேஷன் காஸ்ட் இவ்வளோ வரலாம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேஷன் அரைவ் பண்ணுறோம். அந்த அமௌண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாலும் மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும். காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் சேர்த்து வச்ச பணம் வந்துருச்சு, பட் ஆனால் இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு இந்த பணம் இன்க்ரீஸ் ஆகுமா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுமா அப்படின்றது மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா ஒன் டைமாக பண்ணிவிட்டு கோல் வந்தோடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சிட் பேக் பண்ண முடியாது. ஏன்னா நடுவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம், டிபெண்டன்ஸ் அதிகமாகலாம். பசங்க வந்து நம்ம இன்ஜினியரிங்னு பிளான் பண்ணியிருப்போம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பிளான் பண்ணியிருப்போம், மெடிசன் போகிறதா இருந்தால் அமௌண்ட் அதிகமாகலாம். ஸோ ரிவ்யூ பண்ண ஸ்டில் அந்த அமௌண்ட் வந்துருச்சு, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா அதை டெட் ஃபண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து ஈக்விட்டிலே கண்டினியூ ஆகட்டும், எஸ்ஐபி நான் போடாமல் நான் ஈக்விட்டியில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னும் பண்ணலாம். இது வந்து அந்த டைம்லைனில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வைசர் ஆர் நீங்களாக யோசிக்கிறீங்கன்னா 2-3 ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்று டெட் ஃபண்டில் மூவ் பண்ணிவிட்டு 6-7% கன்சிஸ்டண்ட்டாக வரும். 5 வருஷத்துக்கு நான் அப்படியே வச்சுக்கிட்டால் க்ரோவும் ஆகும், தேவையான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணமும் வரும். இன்னொன்று எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது ஈக்விட்டிலே விட்டுட்டோன்னா இன்னொரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த கோல் வரும்போது இன்னும் அதிகப்படியான பணம் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது தான், ஏன்னா வேறு எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ண தான் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா சிச்சுவேஷன் கேன் சேஞ்ச், அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணணுன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ வந்து எஸ்ஐபி வந்து போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து எஸ்ஐபி நான் போட்டுட்டு அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நான் வித்ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சார். ஸோ அந்த டேக்ஸை வந்து நான் குறைச்சி எப்படி நான் வந்து பணத்தை வந்து எஃபிஷியண்ட்டாக எடுக்கலாம், அதுக்கு என்ன ஐடியா இருக்குது சார்? ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% அது அதிகம்னு பார்ப்பாங்க. பட் நம்ம மற்ற அசட் கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்டும் அதே தான். ஸோ அதனால் எல்லா அசட் கிளாஸும் டாக்ஸேஷன் வைஸ் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. பட் பெரிய அட்வான்டேஜ் நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2-2.25% மேலே ஈக்விட்டியில் கிடையாது. எக்ஸிட் வந்து தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே சேம். ஸோ என்ட்ரியே வந்து ரியல் எஸ்டேட்டில் அதிகம், இதில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரியல் எஸ்டேட் மொத்தமாக விற்றா தான் நமக்கு காசு. கேபிட்டல் கெயின்ஸை வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி, ஆர்இசி அந்த மாதிரி பாண்ட்ஸில் போட்டால் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும், பட் இன்ட்ரெஸ்ட் கம்மி. நிறைய பேர் அதுவும் சூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் டேக்ஸ். பட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி மெத்தடில் விட்ரா பண்ணலாம். இல்லை அக்யூமுலேட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த வருஷம் 2 லட்சம் போதும் அப்படின்னா 2 லட்சம் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னால் எல்லா ஓவரால் 1 crore அச்சீவ் பண்ணிட்டீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரினா விட்ரா பண்ணுற 2 lakhsல காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த ப்ராஃபிட் கேபிட்டல் கெயின்ஸில் 1.25 lakhs டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ மேபி இதில் வந்து ஒரு 30,000 தான் ஓவரால் கேபிட்டல் கெயின்ஸ் வருது அப்படின்னா அந்த 30,000க்கு 12.5% தான் கட்ட போகிறீங்க. இப்போ நீங்கள் 10 லட்சம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 lakhs, அப்புறம் 1.25 lakhs வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அப்போது 3.25 வந்து டேக்ஸ் ஃப்ரீ எதுவுமே இருக்காது. ரிமைனிங் 6,75,000க்கு டேக்ஸ் வந்து 12.25% 12.5% போடும்போது அதுக்கான அமௌண்ட்டு மட்டும்தான் ஒரு 65,000-70,000. ஸோ என்ன தான் நீங்கள் டேக்ஸ் ஃபுல்லாக பே பண்ணாலும் நீங்கள் வந்திருக்க கார்பஸ் வந்து மற்ற எல்லா அசட் கிளாஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ டாக்ஸேஷன் பாயிண்டில் ரொம்ப யோசிக்காமல் எனக்கு ஃப்யூச்சரில் அதிகப்படியான பணம் வருது, அதை வந்து எஃபிஷியண்ட்டாக எஸ்டபிள்யூபியில் யூஸ் பண்ண முடியுதுன்ற மல்டிபிள் ஆப்ஷன்ஸை யோசிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்த விட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல பாசிட்டிவாக தோணும்.
ஓகே சார். இப்போ வந்து வரி வந்து அதிகமா கட்டணும் அப்படின்ற சூழ்நிலையில, அந்த பணத்த வந்து நாங்க வந்து பல ஆண்டுகளா பிரிச்சு அந்த பணத்த வந்து நம்ம எடுக்கலாமா? ஆமா. அதுதான் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சொல்றோம். ஸோ எனக்கு மாச தேவைக்கு ஏத்த மாரியும் எடுத்துக்கலாம். இல்ல ஒன் டைமா அப்பப்பவும் எடுத்துக்கலாம். ஸோ ஏப்ரல், மேல நம்ம எடுக்கிறோம்னா, அடுத்த மார்ச் வரைக்கும் அத வந்து நீங்க லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸா டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது காமிக்க முடியும். ஸோ அதில காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பிரிச்சுட்டு ரிமைனிங் ப்ராஃபிட்ல வந்து 1.25 லேக்ஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மீதி என்ன இருக்கோ அதில மட்டும் தான் 12.5% பே பண்ணுவீங்க. ஸோ அதனால அப்படி பிரிச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான ப்ராடக்ட். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து 1.25 லேக்ஸ் சேர்த்தீங்கன்னா, ஒரு 12.5 லட்சம் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாவே எடுத்துக்க முடியும். ஸோ ரிமைனிங் டாக்ஸ் கெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, ஓவராலா நீங்க மொத்தமா எடுக்கும்போது பே பண்றத விட கம்மியா தான் பே பண்ணுவீங்க. ஓகே சார். இப்போ வந்து ஓய்வு கால முதலீட்டாளர்கள் வந்து எஸ்ஐபி வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து அத எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட எப்படி அவங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும் சார்? ஓவரால் கார்பஸை எஸ்டபிள்யூபியில் எடுக்கும்போது அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு மற்ற அசட் கிளாஸ் என்னென்னா, உங்கள் ஈக்விட்டி கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 crore இருக்குன்னா ஒரு 10 yearsல 2 crores வித்ட்ராயல் பண்ணுறது வந்து ஒரு 7 to 8% பண்ணும்போது ஒரு 10 வருஷத்தில் 1ன்றது 2 கோடியாகும். ஸோ அதனால் அது வந்து டபுள் பெனிஃபிட். இது வந்து மொத்தமாக 1 கோடி தான் இருக்குன்னா, ஒரு 50% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபியில் வச்சுக்கலாம். மீதி கொஞ்சம் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்படைட் உங்களுக்கு எவ்வளோ புரியுது அப்படின்றத பொறுத்து ஈக்விட்டி அலோகேஷன் கூட குறைய வச்சுக்கலாம். இல்லை ஒரு 20-25% மட்டும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுட்டு மீதி ஃபிக்ஸட் அசட் கிளாஸ். ஃபிக்ஸட் அசட் கிளாஸோட ரிட்டர்ன்ஸ் பாண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் இது எல்லாமே வந்து 7% அதுக்கும் குறைவானதுனால ஈக்விட்டியில் கொஞ்சம் அலோகேஷன் அதிகமாக வச்சுக்கலாம் என்னோட கருத்து. பட் அகெயின் டிபெண்டிங் ஆன் உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, உங்களோட ரிஸ்க் அப்படைட் என்ன, எவ்வளோ புரியுதுன்றதை பொறுத்து கூட குறைய பர்சன்ட் டு பர்சன்ட் இது வேரி ஆகும். ஓகே சார். இப்போ வந்து இன்னைக்கே வந்து ஒருத்தர் வந்து எஸ்ஐபி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பணத்தை சேர்க்கறத பற்றி மட்டும் அவங்க வந்து அந்த பிளானர் பற்றி மட்டும் பேசினா போதுமா? இல்லை அந்த வெளியே எடுக்க போகிற அந்த மெச்சூரிட்டி டைம் பற்றியும் இப்போவே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம்? கோல்னு சொல்லும்போது நமக்கு டைம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ஒரு 5 வருஷத்தில் வீடுக்காக நான் இந்த பணத்தை முதலீடு பண்ண போகிறேன்னா 5 வருஷம் டைம் பீரியட். 5 வருஷத்தில் ஏதோ ஒரு பணம் வந்தால் நான் டவுன் பேமெண்ட்டுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ 5 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ண முடியும். இப்போ 2 வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பைக் வாங்க போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பியூர் ஈக்விட்டி ஃபண்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இல்லை இதில் போடுங்கன்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம். 2 இயர்ஸில் கண்டிப்பாக பைக் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் சூஸ் பண்ணுவோம். 1 வருஷத்துக்குள்ளே நான் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ண போகிறேன், நான் எப்போனா பணத்தை எடுத்துருவேன்னுவாங்க. அப்போது லிக்விட் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட் அந்த டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து உங்கள் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் வந்து 10 வருஷம் இருந்தீங்கன்னா பியூர் ஈக்விட்டி போடுங்கன்னு சொல்லலாம். 4 வருஷம்னா ஹைப்ரிட் ஃபண்டு சொல்லுவோம். ஸோ 2 வருஷம் 1 வருஷம்னா பியூர் டெட் ஃபண்ட் சொல்லுவோம். அதுலேயும் ரிஸ்க் இல்லாத டெட் ஃபண்ட்ஸ் வந்து எப்போ வேணால் விட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் மெச்சூரிட்டின்னு நம்ம இன்சூரன்ஸ் கான்செப்ட்லேயோ இல்லை எஃப்டி மாதிரி யோசிக்கிறத விட, நான் எவ்வளோ நாள் என்னால் பணம் கட்ட முடியும், எதுக்காக கட்டுறேன் அப்படின்றது ஒரு தெளிவு. இப்போது 10 வருஷம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வருஷத்தில் பணம் சேர்ந்தோடனே பைக் வாங்குறேன்னு எடுத்துருவாங்க. 2 வருஷம் கழித்து லோன் அடைக்கணும்னு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்குன்னு பணம் சேர்ந்துருச்சு, நிறைய இருக்குதுன்னு எடுத்துருவும் போது நமக்கு லாங் டேர்ம் கோல் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணும்போதே இந்த பணம் இந்த பர்பஸ்க்கு, மீதி பணம் இந்த பர்பஸ்க்குன்னு பிரிச்சிட்டோன்னா அது பிரேக் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதனால தான் வந்து டைம் பீரியட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அதை வந்து கோலுன்னு சொல்லுவேன். ஸோ வரும்போது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது, உங்களோட கோல் என்ன, எந்த பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இது எவ்வளோ நாள் உங்களால் கட்ட முடியும், அண்ட் எவ்வளோ வருஷம் அது உங்களுக்கே தெரியும், அதை பிரேக் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ ஸ்கீமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி, எனக்கு 2 வருஷம் போட்டுவிட்டு எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ்னால் வராது, அது மாதிரி கொடுக்க முடியாது. நான் அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சது 5+ இயர் இருக்கணும். இந்த கிளாரிட்டி நான் யூஸ்வலாக எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் சொல்லிடுவேன். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து புரிதல் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்போது டவுன் ஆகுதுன்னும் போது கவலைப்படுவாங்க, பேனிக் சிச்சுவேஷன் வரும். ஸோ இப்படி லாங் டேர்மில் இருக்கும்போது அவங்க டவுட்டில் கால் பண்ணாலும், சார் தெரியும் நீங்கள் 5 வருஷம் சொல்லிட்டீங்க, பட் மார்க்கெட் டவுனாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு அவங்க ஒரு தெளிவோடு இருக்கும்போது நமக்கு கிளியராக சொல்லியிருக்கோன்றது எனக்கும் தெரியும். ஓகே சார். இப்போ வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ செபி ரூல் படி ஒருத்தவங்க வந்து எஸ்ஐபி போடணும் அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு தான் போடணும் அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா சார்? அந்த மேண்டேட்டுக்காக, இசிஎஸ் மேண்டேட்டுக்காக 30 இயர்ஸ்ன்றதை மாற்றினாங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஏன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பர்சன் வந்து கண்டினியூ பண்ண மாதிரி நம்ம ஸ்கீமோட ஹிஸ்ட்ரி இருக்குது, டேட்டா இருக்குது. பட் ஆனால் யாராவது ஒருத்தர் கண்டினியூ பண்ணியிருக்காங்களான்னா
பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இல்லை. ஸோ யாரோ ஒருத்தர் 30 வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருந்து அவங்க டேட்டா கொடுத்தா மட்டும்தான் வெளியில் வந்து இவ்வளோ வருஷம் இருக்காங்கன்னு தெரியும். பட் நீங்கள் ஒரு 40-50 வருஷம் பர்பச்சுவல்னு என்னெல்லாம் இருக்கும் 2099 இருக்கும். ஸோ இப்போது 2025 எப்போ ஆரம்பித்தாலும் அடுத்த 70-80 வருஷத்தை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நீங்கள் 30 இயர்ஸ் இசிஎஸ் மேண்டேட் கம்ப்ளீட் ஆகிறது பிகாஸ் ஆஃப் பேங்க்கோட ஒரு ரூல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் ரெனியூ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ண முடியும். நமக்கு ஹிஸ்ட்ரியே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஆரம்பித்து 86 இருந்து தான் இருக்குது. ஸோ அதனால் 40 வருஷம் டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ 30 இயர்ஸ்னால் 96 தான் 95 நிறைய ஸ்கீம்ஸ் வந்துச்சு. ஸோ யார் வேணால் அதுக்கு மீறியும் கண்டினியூ பண்ண முடியும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். டேட்டா சேஃபாக இருக்கும், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரமாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து எஸ்ஐபி வந்து எப்போ போடணும், எப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணணும், வரியை வந்து எப்படி குறைச்சி அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்றைக்கி நம்ம எஸ்ஐபியை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். எஸ்ஐபி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.